ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பராக இருக்கோம். நான் இந்த வீடியோவில் சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இதை பர்சனலாக நான் யூஸ் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பழைய சிசர் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து சரியாக கட் பண்ணலை. ஒரு காஞ்சி போன முட்டை ஓடு வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா இந்த சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சிசர் நல்லா ஷார்ப்பாக பளபளன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை வச்சு நான் வந்து பேப்பர் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். பேப்பர் கட் பண்ணுறதுலாம் நார்மல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இதை வச்சு நான் வந்து துணியையுமே கட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, பெரிய சிசர் நம்ம துணிக்குன்னு வச்சுருக்க சிசர் கூட இப்போல்லாம் சரியாக கட் பண்ணுறதில்ல. பட் இந்த குட்டி சிசர் துணியை எந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது பழைய சிசர் யூஸ் ஆகாமல் கட் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா, ஷார்ப் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே முட்டை ஓட வச்சு நம்மளோட மிக்ஸி பிளேடையுமே வந்து நம்ம ஷார்ப் பண்ண முடியும். நம்ம அரைக்கும் பொழுது திப்பியாக இருக்கும், சரியாக அரைக்காமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த முட்டையோட காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பிளேடு வந்து நல்லா ஷார்ப் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எதை அரைச்சாலுமே திப்பியாக இருக்காது. நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜவுளி கடையிலலாம் வாங்குகிற பேக் இருக்குது பார்த்துருக்கீங்களா? இந்த பேக்கை நம்மளோட சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடுஸில் இந்த பேக்கில் ஒரு ஹோல் மாதிரி நான் போட்டிருக்கேன், ஒரு சைடு மட்டும் கீழே. இப்போ இந்த மாதிரிலாம் பிளாஸ்டிக் பேக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம், நீங்களே உங்களுக்கே தெரியும். ஏதாவது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்னா இந்த பிளாஸ்டிக் பேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வேஸ்ட்டாக தூர போடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதுனால. இதை வந்து இப்போ நான் ஓட்டை போட்டிருக்கிற அந்த பையில் ஃபுல்லாக வந்து நிரப்பி போகிறேன். ஓட்டை வந்து நான் எந்த இடத்துல போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கீழே ஒரு சைடில் மட்டும் நான் ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ எல்லா பேக்கையும் இதில் நிரப்பிட்டு மேலே வந்து நீங்கள் ஏதாவது வச்சு கெட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளிப்பு வச்சு லாக் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் வந்து கரப்பாம்பூச்சி பல்லி இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டை எந்த சைடு இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு வேணுன்றப்ப இந்த கவரை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். குப்பை மாதிரி அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நீட்டாகவும் நம்மளுக்கு எடுக்கும்போது எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா, நான் சிங்குக்கு கீழே ஒரு ஹூக் மாட்டிட்டு அந்த இடத்துல இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வேணுன்றப்போ வந்து நான் வந்து இதை ஒவ்வொரு கவராக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது நல்லா யூஸ் ஆகுது, ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பை தான், இது வந்து சின்ன பை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன பையை நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ட்ரே வந்து பேப்பர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆயிலெலாம் சிந்திருச்சு அப்படின்னா அது அப்படியே மேலேயே நிற்கும். இந்த விஷயம் நம்ம யூஸ் பண்ணும்போது, இந்த பையை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, ஆயில் சிந்தினாலுமே நம்மளுக்கு எதுவுமே பெரிய அளவுக்கு தெரியாது. ஆயில் வந்து அதுவே அப்சர்வ் பண்ணிக்கிடும் அப்படின்றதுனால நான் நிறைய டைம் வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே ஒரே கவராகவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உளுந்து துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து வண்டு வரும். நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் நிறைய டைம் இது வந்ததில்லை. நான் ஒரு 10 days ஊருக்கு போனப்போ சிறுபருப்பில் வண்டு வந்துருச்சு. சரின்னு சொல்லி இந்த டிப்ஸ் தான் இப்போ நான் தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வரமிளகாவை பருப்புக்குள்ளே வச்சுருங்க. நீங்கள் எந்த பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து அரிசி எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காஞ்ச வேப்ப இலையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியிலலாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு வண்டு இதெல்லாம் வராது. ரீசன்ட் டேஸாக நான் வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இடையில எனக்கு எத்தனை நாள் நான் ஊருக்கு போனாலுமே எனக்கு வண்டெல்லாம் எதுவுமே வர்றதில்ல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கோதுமை மாவில் வண்டு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அம்மா வந்து வீட்டில் இருந்து அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு 10 நாள் வந்து நான் ஊருக்கு போயிட்டேன், அதில் வந்து வண்டு வந்துருச்சு. அப்படியே தூர தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறத்துலேருந்து இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கோதுமை மாவில் 1 ஸ்பூன் வரைக்கும் உப்பு, ரொம்ப வேண்டாம், ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வண்டு எதுவுமே வராது எத்தனை நாள் ஆனாலுமே. இந்த டிப்ஸை ரீசன்ட் டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு நம்மளுக்கு சீக்கிரமே முளைச்சிரும் இல்லையா? அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வெள்ளைப்பூடை வந்து உருளைக்கிழங்கோட சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு முளைக்கட்டுற பிரச்சனை வராது. நான் ரீசன்ட் டேஸாக இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 4 days 5 daysலேயே முளை கட்டிடும். அதை கட் பண்ணி போட்டுட்டு சமைக்கிறோம், அது நல்லதே கிடையாது. கண்டிப்பாக அந்த மாதிரி முளை கட்டிடுச்சுன்னா அந்த உருளைக்கிழங்கை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம்.